வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி புதினாலாம் சேர்த்து ஒரு ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வெங்காயம் வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸ்ல 2 தக்காளி வந்து நல்ல பொடியா கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். எப்பயும் போல இஞ்சி பூண்டு போட போறோம். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, அப்புறம் சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இதுதான் நமக்கு இன்னைக்கு. புதினாவை நீங்கள் அரைக்கலாம் வேண்டாம், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், அதையும் எவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பாருங்க, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி, அப்புறம் சோம்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயத்தையும் போட்டுடலாம். எப்பயும் போல வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது நான் கோர்ஸா அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்க்க போகிறோம். அது மாதிரி தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது மஞ்சள் பொடி, உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளியை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, ஓரளவுக்கு அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வந்து வதங்கிருத்தான்னு பார்த்துடலாம். தக்காளி வதங்கிருக்கு. இப்போ தனியா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற புதினாவையும் சேர்த்துருவோம். புதினா வந்து ஒரு சின்ன கட்டு, ஒரு கட்டு எடுத்துட்டேன். அதை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இப்போ சேர்த்துருக்கோம். இது கூட இப்போ கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். ஏற்கனவே மசாலா தாளிச்சிருக்கோம், மைல்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். புதினா சேர்ந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம். 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு நான் வந்து இன்றைக்கி 1.5 கப்பு தண்ணி தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நான் வந்து 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளிலாம் சேர்க்கலை அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி 1.5 கப்பு தண்ணி. ஸோ இப்போ அரிசியை சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் உடையாமல் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, 1.5 கப்பு தண்ணியில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து மிக்ஸி ஜார் அளந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப்பு, அடுத்தது வந்து ஒரு 1 கப்பு. அவ்வளோதான். லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். பாருங்க, நல்லா கொதி வந்துடுது. இப்போ சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். அரிசி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அரிசி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னோன்னா நல்லா வந்திருக்கு. பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம். நாம் ஆஃப் பண்ணிட்டு தெரியுதா உங்களுக்கு, நல்லா போல போலான்னு வந்துருக்கு. ஆறினோடனே இன்னும் நல்ல உதிராக ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், பெரிய மசாலாவும் ஒன்றும் கிடையாது. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எப்பயும் போல் நெய் விட்டுரும். அவ்வளோதான். அதுலேயும் அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். நம்மளுடைய புதினா ரைஸ் ரெடி. நம்மளுடைய புதினா ரைஸ் ரெடி. இது தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லாமல் நல்லா அந்த காரத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு, அதாவது ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ், இதுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். கண்டிப்பாக புதினா ரைஸ் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.